ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கே கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் கூட இருக்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு மாதம் வேலைக்கு போக முடியாத மாதிரி இருக்கலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் திடீர்னு நம்ம ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் வந்துட்டாங்க, வேலை பிடிக்கல அப்படின்னு. மறுபடி ஒரு புது வேலை தேடணும். அப்படி இல்லையா, அந்த கம்பெனியில் ஒர்க் முடிஞ்சிட்டு, ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி வேலை பார்த்த ஆட்கள் எல்லாரையும் வீட்டுக்கு பற்றி விட்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது வரும். அந்த டைமில் தான் திக்குமுக்காடி போய் இருப்போம். யார்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பணம் தந்து யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு. அது முடியவே செய்யாது. அதெல்லாம் முன்னாடி ஒரு காலம். இப்போ இருக்க காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் ₹1 கேட்டால் கூட நம்ம தருவாங்க. திருப்பி ஒரு 24 மணி நேரம் கழிஞ்ச உடனே நேற்று என்கிட்ட ₹1 வாங்கினால அதை இன்னும் திருப்பி தரலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நம்மளே மாதிரி தானங்க எல்லாருக்குமே அவரவர் உழைக்கிற காசு அவரவர் தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க தரல அப்படின்னு சொல்லி அவங்கள நொந்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம இந்தளவு கஷ்ட காலத்தில் நம்ம வாடி தவங்குறோம் அப்படின்னா நம்ம கையை நம்பி ஒரு குட்டியாக சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்க போய் தான் நம்ம இப்படி இருக்கோம். கரெக்டாக? அது எப்படி நம்ம கையில் ஒரு அவசர காலகட்டத்தில் பணம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தலைப்பை பார்த்துட்டு யாருமே என்னடா இந்த அக்கா இப்படி நெகட்டிவாக எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே நேர்கோட்டில் போயிட்டே இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. மேடு பள்ளமும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அதுலேருந்து எப்படி நம்ம நம்மளை நாமளே தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு வேலை நாளைக்கே போயிடணும், உங்கள் வீட்டில் பணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. லைஃப்னால் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். எப்போவுமே ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் லைஃப் போர் அடிக்கும், மைனஸாகவே இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ரெண்டும் கலந்து வரும்போது ரெண்டையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதுதான் விஷயம். முதல்ல பயப்படவே கூடாது. நாளைக்கு திடீர்னு நமக்கோ நம்ம புருஷனுக்கோ பார்த்துட்ருக்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, அடுத்து புது கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இருந்தே ட்ரைனிங் எடுக்கணும், முதல்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணுங்க, அதுதான் முக்கியம். அப்போ அது வரைக்கும் வீட்டில் 3 நேரமும் சாப்பிடணும், உடுக்கணும், திங்கணும், தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும், எல்லா செலவும் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு மனதைரியம் இருக்கணும். சரி, ஒரு மாதம் தானே, நம்ம எப்படியாவது வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு நாமே ஒரு சுயநம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். கரெக்டாக? அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, பயப்படாதீங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துன்னா முதல்ல பயப்படாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை, சரியா? அதாவது இப்படியும் லைஃப்பில் திடீர்னு ஒரு சூழ்நிலைகள் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த அங்காளி பங்காளி வந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நண்பா. இது என்னென்னா நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக லைஃப் தரக்கூடிய ஒரு குட்டியோண்டி எக்ஸாம் மாதிரி. இதில் நம்ம பாஸ் ஆகிறோமா இல்லை ஃபெயில் ஆகிறோமா அப்படிங்கிறது நம்மளோட பேப்பரை பொறுத்து. அது என்ன பேப்பர்னு பார்க்கலாமா? அவசர நேரத்தில் ஐயோ பணம் இல்லையேன்னு மண்டையோடு போட்டு அடிக்கிறத விட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு மாதம் 15,000 சம்பளமோ இல்லை 20,000 சம்பளமோ 50,000 சம்பளமோ அதுலேருந்து ஒரு 5,000 உங்களுக்கு ஒரு சேமிப்புன்னு சொல்லி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பீரோலேயோ எடுத்து அவசர தேவைக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃபண்டு தான் நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவும். இந்த ரூபாயிலேருந்து எக்காரணம் கொண்டும் துணிமணி எடுக்க போகிறேன், பண்டா வாங்க போகிறேன், சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறேன்னா அந்த ரூபாயில் கை வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரூபா தான் கஷ்ட நேரத்தில் உனக்கு ஒரு நண்பன் மாதிரி உதவ போகக்கூடிய அந்த பணம். அப்போ நீ அதில் அளவுக்கு அதிகமாக சேர்க்கறதுக்கு தான் ஆசைப்படணுமே தவிர சேர்த்த கொஞ்சோண்டு பைசாலேருந்து எப்படா ஆட்டையை போட்டுட்டு ஓடலான்னு இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், கஷ்ட நேரம் வரும்போது வீட்டை எவ்வளோ சிக்கனமாக ஓட்டணும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் கஷ்டமே இல்லை, நமக்கு கடனே இல்லை, நம்ம வீட்டில் நல்ல வருமானம் இருக்குது அப்படிங்கும்போதும் ஆடம்பரத்துலேயும் நீ எளிமையாக ஃபாலோ பண்ணினா உன் வீட்டில் எப்போவுமே பணம் இருக்குங்க. இல்லை நான் எல்லாமே பிராண்டடாக தான் வாங்குவேன், நான் பெரிய காரில் தான் போவேன், பைக் இருக்கும் வீட்டில், ஆனால் பைக்கில் நிறைய பேர் போக மாட்டாங்க. 4 பேர் முன்னாடி சீன் போடணும்னா அதுக்கு ஒரு டீசல் கொஞ்சமாக போட்டுட்டு காரை வெளியில் எடுத்தால் தான் அந்த மனுஷனுக்கு திருப்தி வரும். அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எது லாபம் நமக்கு அதை மட்டும்தான் பார்க்கணும். எந்த பொருள் திங்கிறதுக்கோ துணிமணியோ எதுனாலுமே எது கம்மியான அமௌண்ட்டில் இருக்கோ அதை பார்த்து அதில் எது நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும். சரியா?
3வது மேக்ஸிமம் கடன் இல்லாத ஒரு நிலமை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி உருவாக்கணும். கண்டிப்பாக நம்ம நினச்சா முடியும். நம்ம வீட்டில் இப்போ ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா முதல்ல கடனை அடைக்கணும். கடனுக்கு மேலே கடன் எடுக்கிற பழக்கத்தை தூர விட்டுட்டு 5 லட்சத்தை அடைச்சிட்டிங்களா, திருப்பி கடன் எப்படா வாங்கலாம் அப்படி யோசிக்காதீங்க. இனிமேல் லைஃப்பில் கடன்லையே தலை போட்டுறக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைங்க. கடன் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள், அந்த லைஃப் அவ்வளோ நல்லாயிருக்கும். சரியா? மேக்ஸிமம் இந்த வட்டி எல்லாம் வாங்குவீங்க, வட்டிக்கு மேலே வட்டி, சூப்பர் வட்டி, மீட்டர் வட்டின்னு. அப்போ அந்த இடவாட்டிலலாம் போய் காலை ஊன்னிடாதீங்க. வாழ்நாள் முழுக்க சாகிற வரைக்கும் நம்ம வந்து வட்டி கட்டியே சாக முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் கடன் இல்லாமல் உங்கள் லைஃப்பை வாழுங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 4வது பாயிண்ட் பார்க்கலாமா? இருக்கிறத வச்சு சமாளிக்கணுங்க. அது எப்படின்னு நினைப்பீங்க. இப்போது நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் இருக்குது, ஒரு 4 தக்காளி பழம் இருக்குது, கையில் ரூபாய் இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கி சிக்கன் தான் வேணும், நான் இன்றைக்கி மட்டன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி உன் வீட்டில் ஒன்றை நம்பி ஒன்றுமே இல்லாமல் இல்லை, சின்ன வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, போட்டு ஏதாச்சும் ஒரு குழம்பு, காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம். அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்பா, நம்ம அம்மா, பாட்டி எல்லாருமே கிச்சனில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஒவ்வொரு நாள் ஓட்டுவாங்க. இந்த நாள் எனக்கு கடைக்கு போகலை, எனக்கு ₹1 கூட செலவில்லை அப்படிங்கிறத கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைரியில் எழுதுங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிக்கனமாக நடந்திருக்கேன், இன்றைக்கி எனக்கு ₹1 பைசா வெளியில் போகலை அப்படின்னு ஒரு 10 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பழக்கத்தால் நீங்கள் நிறைய சேவ் பண்ணுவீங்க. தினமும் கடைக்கு போகணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் அந்த ஆசையையும் தூர விட்டுருங்க. 5வது விஷயம், ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான். புருஷன் உழைக்கிறாருன்னா பொண்டாட்டி வெளியில் தான் போய் உழைக்கணும். அப்படின்னா வீட்டில் இருந்தே டெய்லரிங், டியூஷன், பூ கட்டி கொடுக்குறது, என்னெல்லாம் உண்டு, சமோசா போட்டு கொடுக்குறது, மாவரைச்சி விற்கிறது, நிறைய கைத்தொழில் இருக்குது. அது ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய தொழில்கள் இருக்குது. கொஞ்சம் மூளையை கசக்கி பிழிஞ்சு நம்ம வீட்டிலேருந்து நம்ம இதை பண்ணலாம், நமக்கு இந்த திறமை இருக்குது, நமக்கு இந்த வாய் சாமர்த்தியம் இருக்குது, பிழைச்சிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு வருமானம் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த வீடு கொஞ்சம் மேலே எழும்பி வரும். இல்லை ஒரே வருமானத்தை நம்பி இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரை லோலே தான் இருக்கணும். 6வது விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த எமர்ஜென்சி ஃபண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சீட்டு போடுங்க, நகைச்சீட்டு கட்டுங்க, இல்லை வேறு என்னென்ன சீட்டுகள் உண்டோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும். அது வந்து நீங்கள் நகையில் சேமித்தாலும் சரி தான், நிலம் வாங்கி வச்சாலும் சரி தான், பெரிய பெரிய வீடுகள் வாங்கி வச்சாலும் சரி தான். ஏதோ ஒன்று, ஒரு கதவு நம்ம வீட்டில் மூடிச்சு அப்படின்னா இன்னொரு கதவு திறந்து இருக்கணும், இல்லை நம்மளாவது அதை திறக்க முயற்சி பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிறப்பு, இறப்பு, வாழ்வு, தாழ்வு, அதான் ஏதோ ஒன்று. உழைக்கிறவங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க, நாளைக்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 லட்ச ரூபா அள்ளி போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நமக்கு இந்த சேமிப்பு பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவை ஏற்கனவே திறந்து இருக்கணும். நம்ம அந்த அளவு ஒரு திறமையை வளர்த்துக்கணும். 7வது பாயிண்ட் பார்க்கலாமா? பணம் உங்களுக்காக உழைக்கட்டுங்க அப்படின்னு அர்த்தம் புரியலையா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்களா, கொஞ்சம் கையில் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுட்டு அந்த 1 லட்ச ரூபாயை அப்படியே வட்டிக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வட்டிக்கு கொடுக்குறது நல்ல பழக்கம்தான். ஆனால் வந்து ஓவரான ரொம்ப அளவுக்கு அதிகமான வட்டி வந்து வாங்கி திங்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அந்த வட்டி தரவங்களும் கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட இல்லாமல் தானங்க நம்மக்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நியாயமான அளவில் கம்மியான இதில் ஒரு வட்டி கொடுங்க. அந்த வட்டி காசில் நம்ம வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜோ இல்லை ஒரு பெட்ரோலோ ஏதோ ஒன்று குட்டியாக நம்ம போட்டால் போதும். அந்த வருமானம் நமக்கு கடவுள் நிலைய தந்தால் போதும். ஓவராக இப்போ 10,000 ரூபா எங்கள் ஊரில் எப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வாரத்துக்கு 1000 ரூபா வட்டி. இது கொஞ்சம் அநியாயமாக இல்லையாங்க? வாங்கியிருக்கதே 10,000 ரூபா தான். ஒரு வாரத்துக்கு 1000 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய் வட்டி போகுது. இதெல்லாம் இந்த வருமானம் வந்து நிலைக்கவே செய்யாது. அதனால் ஆசைப்படுறதையும் ஆசைப்படுங்க, பேராசை வேண்டாம். 8வது டிப்ஸ் பார்க்கலாமா? எப்போவுமே ஆல்டர்னேட்டிவாக யோசிங்க. ஆல்டர்னேட்டிவ்னா என்னென்னா 1க்கு 2ஆக யோசிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு துணி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த துணியை நார்மலாக போய் எடுத்தால் அந்த துணி 2,000 ரூபா. அதே துணியை வருஷத்தில் ஒருக்கா கண்டிப்பாக ஆடி மாதம் அப்படின்னு ஒரு அழகான மாதம் எட்டி பார்க்குமா, அந்த ஆடி மாதம் போய் எடுத்தால் அந்த 2,000 ரூபா துணியை தான் 500 ரூபா 600 கொடுப்பாங்க. அந்த டைமில் மறக்காமல் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் போய் வாங்கணும். ஏன்னா துணி அப்படிங்கிறது, துணி, செருப்பு எல்லாமே நமக்கு வருஷம்
வருஷம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ முதல்ல போய் திண்டத்துக்கு ரூபாயை போடாமல் இந்த ஆடி மாதம் இல்லை தள்ளுபடி எப்போ போடுறாங்க அப்படின்னு ஒரு நல்ல கடையை சூஸ் பண்ணி வச்சுட்டு 4 கடை ஏறி இறங்கி அப்படி போய் ஆஃபரில் வாங்கணும். அதுதான் 1க்கு 2 யோசிக்கிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய். அதே 2000 ரூபாய்க்கு நம்ம 3 ட்ரெஸ் எடுத்துடலாம் பார்த்தீங்களா. அது வந்து சாப்பாட்டு வகையிலையுமே பொருந்தும். இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு கடைக்கு போகிறோம், கடையில் போய் கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நம்ம வாங்குகிறோம். அதில் ஒரு 3000 நமக்கு செலவாகுது அப்படின்னா அதில் ஒரு 1000 மட்டும் கையில் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வீட்டிலையே ஃப்ரைட் ரைஸு, வீட்டிலையே நூடுல்ஸு, வீட்டிலையே வெரைட்டி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமா அப்படி யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் 2000 மிச்சம் பிடிக்கலாம். புத்திசாலி ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவீங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சமைக்கணும் அப்படின்னாலே. கடையில் வந்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். சரியா? கடைசி பாயிண்ட்டை பார்க்கலாமா. திறமை தாங்க நம்மளோட மிகப்பெரிய சொத்து. நம்ம வீட்டில் என்ன பணம், என்ன நகை, கல்லனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம திறமையை யாராச்சும் களை வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம திறமை, நம்மளோட படிப்பு, நம்மளோட அறிவு, இந்த 3ஐயும் யாருமே களை வாங்க முடியாது. நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர சொத்து இதுதான். இதை வச்சு எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும். இன்னொன்று, ஒரே ஒரு வேலை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னா அந்த ஒரு வேலையிலேயே முடங்கி இருக்காதீங்க. வண்டி ஓட்ட பழகலாம். லேடிஸாக இருந்தால் 4 விஷயங்களா. தையல் படிச்சிட்டிங்களா, கையோட ஆரி ஒர்க் பழகுங்க. என்னென்ன வேலைகள்லாம் உண்டோ எல்லாத்துலேயுமே ஆர்வமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலும் நமக்கு ஒவ்வொரு வருமானத்தை தரும். கண்டிப்பாக. சரியா? ஆனால் சொன்ன 9 பாயிண்ட்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கி நம்ம கடைக்கு போகலை, முக்கியமாக இந்த விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரை என் கையிலேருந்து 10 ரூபாய் வெளியில் போகலை அப்படின்னு யாரெல்லாம் வீட்டில் டைரியில் குறித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பழக்கம். ஒரு 21 நாள் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா தினமும் கடைக்கு போனவங்களுக்கு திடீர்னு கடைக்கு போகிறத நிப்பாட்டினோடனே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பழகணும். அந்த 20 மாதத்தில் ஒரு 2 நாள் மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி மட்டும் பாருங்கள். சரியா? நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.